வணக்கம். 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியினருக்கு எப்படி இருக்கும்? மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஒரு சவாலான, அதே சமயம் வெற்றிகரமான ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் இதை கண்டகச்சனி என்று கொள்வார்கள். குருவின் மாற்றங்களாலும் இந்த ஆண்டு உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஆண்டாக அமையக்கூடியதாக இருக்கும். சவால்களை தகர்த்து சாதிக்கும் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் இயல்பாகவே உங்களிடம் உள்ள தலைமை பண்புகள், தன்னம்பிக்கையும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக சஞ்சரிக்கிறார். இது ஒரு சவாலான அமைப்பு என்றாலும் ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பயிற்சி மற்றும் ராகு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு பல மறைமுகமான நன்மைகளை தந்தே தீரும். கடின உழைப்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். நிதானமே பிரதானம் என்பதே இந்த ஆண்டிற்கான உங்களது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக செலவுகள் துரத்தும் ஆண்டாக இது இருக்கும். வருமானம் வந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து புதிய மற்றும் பெரிய முதலீடுகளை இந்த குறிப்பிட்ட காலம் 2026ஆம் ஆண்டு சிம்மராசினர் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பங்குச் சந்தைகளில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த கூடுதல் முயற்சி தேவைப்படக்கூடிய ஆண்டாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும். வருமானம் சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வர வாய்ப்புள்ளது. பெரிய தொகையை முதலீடு செய்வதில் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்த பிறகு முதலீடு செய்வது நல்லது. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. சிலர் விருப்பமில்லாத இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமும் ஏற்படலாம். ஆனால் இது பிற்காலத்தில் நன்மையாக முடியும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தொழிலில் புதிய போட்டிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களை தக்க வைக்க கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ், இரும்பு மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் ஓரளவுக்கு லாபத்தை தரும். கூட்டுத் தொழிலில் ஒளிவு மறைவற்ற தன்மை நிச்சயமாக அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடையே தேவையற்ற ஈகோ காரணமாக மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது அமைதியை தரும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு மிக அவசியம். இந்த 2022ஆம் ஆண்டு சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். உறவினர்களுடன் பேசும்பொழுது நிதானம் தேவை. பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஷ்டமச்சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. குறிப்பாக இரத்த அழுத்தம், வயிறு சார்ந்த கோளாறுகள் மற்றும் கால்வலி போன்றவை வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களின் போது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு மற்றும் உறக்கம் உங்களை ஆரோக்கியமாக வைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனப்படக்கூடிய தேவை ஏற்படும். இந்த ஆண்டு தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து பாடங்களில் கவனம் செலுத்தினால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஓரளவு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பாக சிம்மராசினருக்கு வெற்றிக்கான ஆலோசனையை சொல்கிறப்போ எந்த ஒரு செயலிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். தடைகள் வந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். சேமிப்பை பொறுத்தவரை கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமிக்கும் பழக்கத்தை பழக்கிக் கொள்ளுங்கள். பரிகாரம்னு பார்க்குறப்போ சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுவதும் மன வலிமையை தரும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது கால பைரவரை வழிபாடு செய்வது கஷ்டங்களை குறைக்கும். இயலாதவர்களுக்கு உளுந்து அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது பல நன்மைகளை தரும். ஒட்டுமொத்தமாக 2026ஆம் ஆண்டு சிம்மராசியினரை பொறுத்தவரை பொறுமையும் விடாமுயற்சியும் சோதித்து பிறகு வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கும். விடாமுயற்சியை வெற்றியின் ரகசியம் ஆக அமையப் போகிறது சிம்மராசினருக்கு. நன்றி, வணக்கம்.